வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். 1951லிருந்து 2004 வரையும் 8 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்போ 2004க்கு அப்புறம் 2025 இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த திருத்தம் பண்ணலை. அப்போ 21 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் அதை பண்ணாங்க. அதில் நிறைய இஷ்யூ வந்துச்சு. அப்போ ஒரு பல லட்சம், அது குறிப்பாக ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு. அதற்காக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் 2026 தேர்தல் வந்து ஒரு 12 மாநிலங்கள் ப்ளஸ் யூனியன் பிரதேசம்லாம் நடக்க போகுது. ஸோ அதை ஒட்டி நவம்பர் 4 நாளை முதல் டிசம்பர் 4 வரையும் இந்த சிறப்பு திருத்த பணிகள் வந்து தொடங்க இருக்கு. இது சம்பந்தமான கொஸ்டின்ல நமக்கு வந்து தமிழக அரசு வந்து என்ன பண்றாங்க, அது சம்பந்தமா டிஎன்பிசியில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு பத்தி பார்க்கலாம். இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குறாங்க, அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நவம்பர் 4 நாளையிலிருந்து டிசம்பர் 4 வரையும் அந்த பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த பீரியட் தான் வந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தெரியும். அப்போ வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள் தான். அப்போ அதிகமாக மழை பெய்யும், பேரிடர் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் எப்படி சரியான முறையில் திருத்தம் பண்ண முடியும், அது ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அடுத்தது, ஆல்ரெடி பீகார் நடந்த சிறப்பு திருத்தம் இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கும்போது அதுவும் சரி வரல, அதுக்கான விஷயங்கள்லாம் வரல. அதுக்குள்ள எப்படி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 12 மாநிலங்களில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 2026 எலெக்ஷன் முடிஞ்சு இந்த திருத்த பணிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் அறிவித்தோம். அவங்க அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா தீர்மானம் இயற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சுமார் 49 கட்சிகள் சேர்த்து தீர்மானங்கள் இயற்றிருக்காங்க. ஸோ இது நடக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு தெரிய வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, 1953லேருந்து 2004 வரையும் இந்த திருத்த பணி வந்து பார்த்தீங்கன்னா 8 முறை நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இடைப்பட்ட 21 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1951 நமக்கு நல்லா தெரியும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படி சொல்லுவாங்க. அந்த சட்டம் 169 படி மத்திய அரசு இதழில் முறைப்படி இந்த விஷயத்தை அறிவிக்கணும். அதன் பிறகுதான் அது நடைமுறைக்கு வரும். ஆனால் இதை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது அரசியல் அமைப்புக்கு எதிரானது, இது வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இதில் நிறைய விமர்சனங்கள், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்து மாநிலம் கேரளா மாநிலத்தில்